ஒரு சின்ன அப்டேட். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள வந்து சிக்க வைக்கிறதுக்காக திரு மாரிதாஸ் மேற்கொண்ட செய்தி இருக்குது பார்த்தீங்களா? அது சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன அப்டேட் மட்டும் தான் இதில. கூடுதல் தகவல் ஒண்ணு. என்ன அப்டின்னா, இவர் வந்து என்ன மாரிதாஸ் என்ன சொல்லியிருந்தார் அப்டின்னா, திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ஸுடைய அ த த சகோதரி அக்காவுடைய கணவர் சிவகுமார். அந்த சிவகுமார் வந்து அ எ அவருக்கு ஃப்ரெண்டு வந்து செந்தில்குமார். அவங்க வந்து தொழில் பார்ட்னரா இருக்காங்க. அவங்க நிறுவனத்தில வந்து ஐடி ரெய்டு நடந்துச்சு. அப்படி ஐடி ரெய்டு நடந்ததில் வந்து ஒரு 240 கோடி ரூபாய்க்கு வந்து வந்து வருமானத்துக்கு எல்லாம் கணக்கு காணிக்காத பணத்தெல்லாம் இருந்து இந்த இதுக்கு கணக்கு வழக்கு இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வாரிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய கருப்பு பணம்ங்கிற மாதிரி கட்டமைச்சிட்டார். ஆனால் ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டார். ஆதாரம் இல்லாமல் எப்படி சொன்னீங்க? நீங்கள் ஒரு தேசியவாதின்னு சொல்கிறீங்க, அண்ணாமலைக்காக நீங்கள் பாடுபடுறதா சொல்கிறீங்க, தமிழகத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி வரணும்னு சொல்கிறீங்க, இந்த திராவிடிய கழகங்கள் வந்து இல்லாத ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க. இவ்வளோத்தையும் சொல்லிவிட்டு அதற்காக ஒருத்தர் வந்து இப்போ பாடுபட்டுட்டு அவருடைய இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டுட்டு முழு நேரமாக வந்து அவர் வந்து களம் இறங்கி நிற்கிறாரு. நீங்கள் வந்து அவரை வந்து சிக்க வைக்கணும், அவருக்கு வந்து ஒரு இதை உருவாக்கணுங்கிற நோக்கத்தில் இதை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதுதான் உண்மையும் கூட. நான் முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இதில். அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து ஒரு 3 மாதம் இங்கே இல்லை. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த நேரத்தில் இவர் வாயை திறக்கலை, அண்ணாமலையை பற்றி வாயை திறக்கலை திரு மாரிதாஸ் அவர்கள். ஆனால் அவர் திருப்பி வந்தார். வந்த பிறகு ஒன்றும் பெருசாக அவரை பற்றி கண்டுக்கலை. ஆனால் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிக்கப்பட்டது தொடர்பான விஷயத்தை கையில் எடுத்தார். அதை வந்து அவர் அரசியல் தான் பண்ணார். ஆமாம், அதில் சந்தேகமே கிடையாது. அவர் சொன்னாலும் சரி, மற்றவங்க சொன்னாலும் சரி, அரசியல் இப்படித்தான் பண்ணணும். இப்படி நீங்கள் அரசியலாக பண்ணினீங்கன்னா தான் மேற்கொண்டு இந்த தப்பு நடக்காமல் தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அதில் உள்ள உண்மையான குற்றவாளிகள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இந்த திமுகவோ இல்லைனா மற்ற எதிர்கட்சிகளான திமுக ஆளுங்கட்சி வந்தது அதிமுக, அதை எதிர்கட்சிகள் எதுவுமே வாயே திறக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அது வந்து அதான் சிபிஐ ஒரு கட்டத்தில் சிபிஐக்கே மாற்றி விட்டுட்டாங்க. சிபிஐக்கு விட்டுட்டாங்களான்னு சொல்லிட்டு இவங்க உட்காரல. அந்த அளவுக்கு அதை கையில் எடுத்தாங்க. எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. இவங்க எல்லாம் கையில் எடுத்தனால தான் இல்லை உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னா அடுத்து சிபிஐ லெவலுக்காவது அந்த வழக்கு மாற்றப்பட்டது. அதில் உள்ள உண்மையான வழக்கு எல்லாம் முறையாக ஓரளவுக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னா அதுக்கு பிறகு தான் பதிவு பண்ணாங்க. இதை வந்து கனிமொழி ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒத்துக்குவாங்கல்ல. அதே மாதிரி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அது அந்த மாணவி வெளியே புகார் தைரியமாக வந்து கொடுத்த பிறகுதான் தெரிய வந்துச்சு. அப்போ அவர் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்தார். அதுக்கு வந்து இன்னொரு காரணம் வந்து அவர் பணியில் இருந்தபோது, கர்நாடக மாநிலத்தில் அவர் பணியில் இருந்தபோது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த ஒரு குழந்தை திருப்பி வீட்டுக்கு வரல. நீங்கள் இந்த பியாண்ட் த காக்கின்னு ஒரு புக் இருக்குது பார்த்தீங்களா? அமேசானில் கிடைக்கும், சென்னை புத்தக கண்காட்சியிலும் கிடைக்கும். அதை வாங்கி படிச்சிங்கன்னா இந்த சம்பவம்லாம் அதில் இருக்குது. அவர் வந்து அந்த மாதிரி வந்து போயிட்டு அந்த மாணவியை ஸ்கூலுக்கு போன பிள்ளை வரலன்னு சொன்ன உடனே தகவல் கிடைச்ச உடனேயே இவர் வந்து காவல்துறை அதிகாரியாக எஸ்பின்னு நினைக்கிற அந்த நேரத்தில் உடனே களத்தில் இறங்கி போஸ் எல்லாம் கொண்டு போய் எல்லாம் சேர்த்து எல்லாம் பண்ணும்போது அந்த மாணவியை கற்பழித்து கொன்னுட்டாங்க. குற்றவாளியை பிடிச்சிட்டாரு. மலையில் போய் பிடிச்சி எல்லாம் வந்து இவர் வந்து அந்த இதை வெறித்தனமாக இறங்கி ஒரு மாணவி அப்படிங்கிறதுனால அதுவும் ஒரு ரொம்ப படிப்பறிவு இல்லாத பகுதியில் உள்ள ஒரு மாணவி. அந்த மாணவி வந்து படிக்கிறதே பெரிய விஷயம், அவங்க படிக்கிறதுக்கு அனுப்புறதே பெரிய விஷயம். அந்த சூழ்நிலையில இருந்து அந்த ஏழை குடும்பத்தினுடைய ஒரு வலியெல்லாம் சேர்ந்து இவருக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்ததுனால இவர் வந்து அதில் இறங்கி அதை பண்ணியிருக்காரு. அதை இல்லாட்டெல்லாம் ஒரு கடமை செய்திருப்பார்னு வச்சுருக்கலாம். கடமை செய்திருக்கு, ஆனால் கூடுதல் அழுத்த முயற்சி எடுத்து அதை பண்ணியிருக்காரு. பண்ணி குற்றவாளிகளை சம்மந்தப்பட்ட அத்தனை அயோக்கிய பயல்களையும் கண்டுபிடிச்சி முடி மிதிச்சு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அந்த குழந்தையினுடைய அந்த மானையினுடைய தாயாரை போய் பார்க்குறாரு. பார்த்து, அம்மா நாங்கள் இதில் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் பிடிச்சி அவங்க மேலே என்ன அடிப்படையில் அதிகமான செக்ஷன்லலாம் வழக்கு பதிவு பண்ணணும் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம். அதனால் அந்த குழந்தைக்கு வந்து நீதி கிடைக்கும்னு சொல்லி இவர் சொல்லும்போது இவர் வந்து அவருடைய பங்களிப்பு அவர் தான் செய்ய முடியும். ஒரு அதிகாரியாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த தாய் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு இதுதான், நீங்கள் எல்லாம் பிடிச்சிட்டீங்க சரிதான், என் குழந்தை எங்கே? இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? சொல்ல முடியல. கண் கலங்கி நின்றுருக்காரு. பதிலே சொல்ல முடியல. அப்போ சிஸ்டம் தப்பாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம போலீஸ் அதிகாரியாக இருந்து இதை வந்து நம்ம இந்த சட்டப்படி இதை தான் செய்ய முடியும். ஆனால் இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா போதை இல்லாமல் இருக்கணும், மது இல்லாமல் இருக்கணும். அதை போட்டுட்டு தானே இவங்க இதெல்லாம் செய்திருக்காங்க. அப்போ அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி இந்த அயோக்கியர்களுக்கு வந்து பயம் இருக்கணும். அப்போ கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அப்போ அதெல்லாம் செய்யலை. அது அரசியலுக்கு வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். இந்த சிஸ்டம் சரியில்லைங்கிற வார்த்தை ஒரு காரணம்.
இது வந்து அவருக்கு அடிப்படையில் அடிமனசில் வந்து ஒரு வடுவாக ஒரு காயமாக அவருக்கு பதிஞ்சு போச்சு. அதனால் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி சம்பவத்தை அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு சகோதரன் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாலும் சரி, இல்லை முன்னாள் காவல்துறை அதிகாரின்னு எடுத்தாலும் சரி, ஏதோ எடுத்தார். எடுத்து அதை பெரிய அளவில் அவருக்கு சாட்டை எடுத்து அவருக்கு முதுகில் அவரே அடித்த பிறகு தான் அது வந்து இந்திய அளவில் பிரச்சனையாச்சு. அந்த பிரச்சனை பெருசாக வந்ததுனால தான் இதில் வந்து அவனை கைதே பண்ணினாங்க. வந்து விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்களே. அப்புறம் மறுபடி தானே இவருக்கு அண்ணாமலை இந்த விஷயத்தை கையில் எடுத்த பிறகு தானே அதை வந்து அவரை வந்து கைது பண்ணி, ஞானசேகரனை கைது பண்ணி அந்த அயோக்கியனை பிடிச்சி மாவு கட்டு போட்டுருந்தாங்க. எதுக்கு மாவு கட்டு போட்டாங்க சொல்லுங்கள்? அவன் தப்பிச்சு போனானா? கூப்பிட்டீங்க, வந்தான், சரி போனே அனுப்பிட்டீங்க, அழுத்தம் வந்தது மேலிடத்துல இருந்து, விட்டுட்டீங்க. பழையபடி ரெண்டாவது பிரச்சனை வந்தது, பெருசாக ஆக்கி அண்ணாமலைனால இது விஸ்வரூபம் எடுத்துட்டு உடனே வந்து திருப்பி அவரை கைது பண்ணோம். பழையபடி வான்னு சொன்னீங்க, வந்தான். அப்படி தானே நடந்துச்சு. ஞானசேகரன் நீங்கள் எங்கேயாவது போய் தேடி பிடிச்சி அவன் எங்கேயே தலைமறைவாகி 4 தனிப்படை போட்டு 5வது தனிப்படை கண்டுபிடிச்சி ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் அவ்வளவுமே நாடகம் சொன்னீங்க, வந்தவனை பிடிச்சி அப்புறம் வந்து நாடகம் எல்லாத்துக்கும் காணிக்கிறதுக்கு நாங்கள் பெரிய நடவடிக்கை எடுத்த மாதிரி காணிக்கிறதுக்கு பில்டப் பண்ணீங்க. இப்போ என்ன விஷயம்னா, அதில் இன்னும் அந்த சார்னு ஒருத்தர் இருக்காமல அயோக்கிய, அது அமைச்சர் கேட்டகரியில் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் சந்தேகப்படுறாங்கல்ல. அது மா சுப்பிரமணியமாக இருக்கலாம்னு சொல்லி எல்லாருக்கும் சந்தேகம் வரும். தமிழகமே சந்தேகப்படுதில்ல. அதுக்குள்ள காரணம் அந்த அயோக்கியனு கூட இவருடைய ரிலேஷன்ஷிப். அவன் வந்து துணை முதலமைச்சர் கூட நின்று போட்டோலாம் எடுத்து பெருமையாக போட்டுக்கிட்டு அவன் திமுகவினுடைய நிர்வாகியும் கூட. இன்னைக்கு வரைக்கும் அந்த நிர்வாகியை கட்சியை விட்டு நீக்கவே இல்லையே. அதை வேற மாதிரி தான் பூசி மெழுகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அளவுக்காவது இதை பெரிய லெவலில் கொண்டு வந்து அவர் பண்ணனால அதில் கூடவே அதிமுகவும் சேர்ந்து அவங்க பங்குக்கு அவங்களும் மிகப்பெரிய அளவில் இந்த பிரச்சனையை எடுத்து கொண்டு போய் யார் அந்த சாருங்கிறத போஸ்டர்லாம் அடித்து ஒட்டி எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் போய் அந்த போர்டெல்லாம் பதாதைகள்லாம் காணிச்சு இதெல்லாம் பண்ணி எடுத்து ஒரு பெரிய போராட்டம்லாம் அவங்க பங்குக்கு அவங்க செய்து இவங்க வந்து போராட்டம் இதெல்லாம் பண்ணி நாம் தமிழர் கட்சி உள்ளே இறங்கி தமிழக வெற்றி கழகம் இறங்கி இப்படி அப்புறம் பாமக உள்ளே இறங்கி அவங்க போராட்டம் நடத்தி இதெல்லாம் பண்ணனால தான் இன்னைக்கு வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குது. இப்போ தானே சொல்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது முதல் சம்பவம் இல்லை, இது மாதிரி இன்னும் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த அயோக்கியனுக்கு இது முதல் இது கிடையாது. இதுமாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கு. இதில் வந்து நிறைய பேர் புதருக்குள்ளே இருந்து அப்படி இப்படியெல்லாம் கட்டமைச்சாங்கல்ல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வந்து அரசியலாக்கி பெரிய பிரச்சனையாக்கி ஆல் இந்தியா பிரச்சனை ஆக்கினதுனால தானே இவ்வளவு உண்மைகள் இப்போ ஒவ்வொன்றா பூதாகரமாக வெளியே வர ஆரம்பிக்குது. இது ஆட்டோ சங்கர் விஷயத்தை விட பெரிய விஷயம், இது பொள்ளாச்சி பாலியல் இதை விட பெரிய விஷயம் அப்படிலாம் இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்களா. இன்னமும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சரியான பங்களிப்பே செய்யலை. அவங்க தூங்கி வழிஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஏதோ சம்பிரதாயத்துக்கு 1-2 விவாதங்கள் நடத்தினாங்க. இந்த அளவுக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இந்த பிரச்சனையை விஸ்வரூபமாக்கி பெரிய பிரச்சனை இஷ்யூ ஆக்கி இவர் எடப்பாடிக்கு பாராட்டு சொல்லி சீமானுக்கு நன்றி சொல்லி விஜய்க்கு நன்றி சொல்லி இதில் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி இதெல்லாம் பண்ணி அவர் மிகப்பெரிய அளவில் கொண்டு வரும்போது தான் அவருக்கு காலை பிடிச்சி கீழே இழுத்துக்கூடக்கூடிய வேலை மாரிதாஸ் செய்தார். உண்மையா இல்லையா? இந்த நேரத்தில் தான் இவருக்கு மேலே ஒரு அலிகேஷனை வைக்கிறார். திமுக காரன் வைக்கல. ஏன்னா திமுக காரங்கள்ல தான் ஆட்சி இருக்குது, திமுக ஆட்சி தான் நடக்குது. அப்படி ஏதாவது ஒரு தப்பு தண்டா நடந்திருந்ததுன்னா நேரடியாக அண்ணாமலை எங்கே சிக்க மாட்டார்னு இருக்கக்கூடிய இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வச்சு பார்ப்பாங்களா? திமுகவே வந்து நிலைகுலைய வச்சதே அண்ணாமலை தான். நீங்கள் நம்பினாலும் சரிதான், நம்பாட்டாலும் சரிதான். உண்மை அதுதானே. 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுக வாங்கின ஓட்டு 1,12,00,000. ஆனால் பாஜக வாங்கின ஓட்டு 57 லட்சம். திமுக வாங்கின ஓட்டுல 51% ஓட்டை பாஜக வாங்கியிருக்கு. இது காரணம் யார்? அண்ணாமலை தானே. இதுக்கு அடுத்த மிதிக்கும் போது திமுகவே காணாமல் போகுமா போகாதா? பாஜக இந்த அளவுக்கு மேலே ஏறி வரும்போது தான் திமுக 6% ஓட்டை இழந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு. அப்படின்னா இது அவங்களுடைய இதே கருவறுக்குதா இல்லையா? திமுகவை பாஜக கருவறுக்குதா இல்லையா? இந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து வரக்கூடிய இந்த சூழலில் தான் இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் மத்தியில் போய் சேரும்போது இன்னும் சொல்ல போனால் திமுக இந்த இதை எப்படி உருட்டிட்டு இருக்கான்? இந்த தருமபுரி பக்கத்துல எல்லாம் போய் எந்த பட்டிக்காட்டில் உள்ள மக்கள்கிட்ட படிப்பறிவு இல்லாத அப்பாவி மக்கள்கிட்ட போய் அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிச்சது அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டு. ஆனா ஏன் சாட்டை எடுத்து அடிச்சாருங்கிற விஷயம் தெரியல. அண்ணா பல்கலைக்கழகம் தெரியல. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு 19 வயசு மாணவி வந்து கற்பழிக்கப்பட்டது தெரியல. அதுல திமுக அயோக்கியர்கள் தான் அதை செய்தாங்கிறது தெரியல. இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியல. ஆனா திமுக காரங்க எப்படி கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்கான்னு தெரியுமா? அண்ணாமலை கோயம்புத்தூர்ல தோத்துட்டாரு பாத்தீங்களா, அதனால சாட்டை எடுத்து அடிச்சாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இதை திமுக அந்த இதான் மடைமாத்தம் பண்ணுறது. அவனுக்கே வேற வாய்ப்பு கிடைக்கல. ஒவ்வொரு விஷயத்தையும் மடைமாத்தி பண்ணி கொண்டு போகக்கூடிய திமுக காரங்களுக்கு இந்த பாலியல் விஷயத்தை மடைமாத்தி பண்ணி கொண்டு போறதுக்கு வேற வாய்ப்பே இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க.
அவங்க எதடா பண்ணன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கொந்தளிச்சு போய் இருக்காங்க அவங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அண்ணாமலையினால இந்த விஷயம் வந்து இவ்வளவு விஸ்வரூபம் எடுத்து திமுகவுக்கு ஒரு பெரிய செக்கை வச்சுட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்களுடைய அதாவது அவருடைய நேர்மைக்கு களங்கம் ஊறு விளைவிக்கின்ற வகையில மாரிதாஸ், தேசியவாதி மாரிதாஸ், பாஜக ஆதரவாளர் மாரிதாஸ், அண்ணாமலை அதாவது பாஜக ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி போராடுன மாரிதாஸ் வந்து இறங்கி செய்யறாருன்னா நீங்க இதுல உள்நோக்கம் இருக்கா இல்லையா? இதான் கேள்விக்குள்ள விஷயம். அதாவது இந்த விஷயத்தை வந்து மடைமாத்தி அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை இந்த பக்கமா திருப்பி விடுறதுக்கு நானும் ஒரு வீடியோ போட்டு நீ பார்த்து அந்த பக்கமும் ஒரு வீடியோ போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு குத்து இந்த பக்கம் ஒரு குத்து இந்த பக்கம் நீங்க வந்து அழகா இனிமே அண்ணாமலையை பத்தி பேசிட்டு போயிடுவாங்களா? ஆனா எடுபடல. ஏன்னா ஆதாரம் இல்லை.